வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் வீடியோஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். சேம் ஒரே மோட்டிஃபில். நம்ம இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் மோட்டிவ்ஸில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்லீவ் லைன்ஸில், நெக் லைன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு மோட்டிவ்லேயே நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸையும் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதாவது நம்ம இந்த மேங்கோ மோட்டிவ் போடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்திருக்கும். அதாவது செயின் ஸ்டிச் போடும்போதே கொஞ்சம் இந்த கிளாத்தில் ஹுக்கு மாட்டி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மாட்டுது அப்படின்னு. நீங்கள் நீடில் பெருவிரல் ஒரு சைடும் மற்ற 4 விரலும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. எடுக்கும்போது லைட்டாக அந்த ஹுக்கு, அதாவது துளிப்பு அப்படிங்கிறத லைட்டாக கொஞ்சம் அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம லைட்டாக அப்படி திருப்பும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக விழுந்துடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் அதை டைட்டாக இது பண்ணிவிட்டு அடிக்கடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோட்டிவ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் சேம் நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, ரொம்ப நெருக்கமாக போடாமல். ஏன்னா இன்னொரு செயின் ஸ்டிச் அதுக்குள்ளேயே நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் அந்த செயின் ஸ்டிச் போடும்போது கவனமாக நம்ம அந்த லைட்டாக திருப்பும்போது நம்ம அந்த ஹுக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பிக்கணும். உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க வந்துடும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு எப்படி திருப்பும்போது நம்ம கை தன்னை போல் அது வந்துடும். நீங்கள் ஆனால் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு நிறைய மோட்டிவ்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கண்டினியூஸாக கொஞ்சம் பெரிய மோட்டிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சேம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டில். பிகாஸ் அது திரிஞ்சு வந்துடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் அதில் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எல்லாத்துலேயுமே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சேம் டைம் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் போடுறது தான் கஷ்டம். நம்ம ஃபில்லிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செயின் நல்லா பழகிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதும். ஸோ அதனால தான் அகெயின் நான் உங்களுக்கு இதை ஸ்லோவாக காட்டுறேன். லைட்டாக நம்ம நீடியில் லைட்டாக திருப்புனாவே போதும் உங்களுக்கு. அது செயின் விழுந்துடும். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அது கிளாத் இல்லாமல் எப்படி உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இதை போடும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கொஞ்சம் லாங்காக தான் போட்டிருக்கேன் செயின். இதுக்கு மேலே எனக்கு லாங்காக கொஞ்சம் வரலை. ஸோ அதனால் கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டு பழகுறதுனால அந்த லாங் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், செயின் ரொம்ப நெருக்கமாகவே போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாங்கே வராது. லாங் வராதப்போ தான் அந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதுக்காகவே நீங்கள் பக்கத்தில் போடும்போதே பக்கத்தில் போட்டு பழகிடுங்க. லைட்டாக திருப்பி உடனேயே குத்துற மாதிரி இருக்கும். த்ரெட்டை ரொம்ப இழுக்காமல், ஸ்ட்ரெச் பண்ணாமல் அப்படியே நீங்கள் குத்துற மாதிரி இருக்கும். இப்போ நான் திருப்பியிருக்கேன் பாருங்கள், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீடில். சேம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த துளிப்புங்கிறது மாதிரி லெட்டர் மாதிரி இருக்கும். சேம் டைம் உங்கள் ஃபிங்கர்ஸும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த கை வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ் போடணும். நான் அசைன்மெண்ட்டு கொடுக்கறது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடுறதுனாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கர்வ்ஸ் அண்ட் டேர்னிங்ஸ்க்காக தான் நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் இந்த மேங்கோ மோட்டிவ். ஸோ அந்த டேர்னிங்ஸ் வரும்போது நம்ம நீடில் திருப்பி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த சில்க் த்ரெட்டில் போடுறது ரொம்ப டஃப் தான். பட் நீடில் எடுத்து உடனே இப்போ நம்ம போட எனக்கு லாங்காக வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டிச் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஹுக்கில் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்கும், நாட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் கீழே இழுத்தீங்க அப்படின்னாவே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம நாட் போடுறது அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடிக்கடி ஒரு 5 ஸ்டிச்சஸ் வரைக்கும், ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வர்ற வரைக்குமே நான் உங்களுக்கு இதை அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு த்ரெட் எடுக்க போகிறோம். அதாவது நம்ம இந்த சென்ட்ரலில் இந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு சென்ட்ரல்லேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து அதை ஒரு ஸ்டிச்சாக நம்ம போட போகிறோம். போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு சென்ட்ரல்லேருந்து அந்த த்ரெட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா நான் ரொம்பவே நெருக்கமாகவே போட்டுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங்காக கூட போட்டுக்கோங்க. அந்த த்ரெட்டை
எவ்ரி செயின் ஸ்டிச்சோடைய சென்ட்ரல்லையே வந்துட்டு நம்ம ஸ்டிச்சுக்கு ஊசியை இறக்க போகிறோம். அப்படி இறக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருந்த அந்த செயின் ஸ்டிச்சோட கனெக்ஷன் மாதிரி அதோடைய சென்டருக்கு இது வரும். நீங்கள் இதை முழுசாக போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இது வந்து லைட் கலர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து லைட் கலரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டார்க் கலரை சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது ஸ்லீவ் லைன் நெக்லைனில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இதை கொடியில எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் வந்து நான் சொன்ன மாதிரி அயன் நீடில்லையும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செயின் வந்து ரொம்ப கொஞ்சம் தடிமனாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து வெரைட்டி ஆஃப் நீடில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நான் அதான் சொல்லுவேன். எல்லா நீடில்லையும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை மட்டும் எல்லா நீடில்லையும் நம்ம ட்ரை பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த நீடில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து அப்போ தான் தெரியும். ஏன் வந்து இதை பழகுனதுக்கப்புறம் இல்லாமல் பழகும்போதே நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிலேயே அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா செயின் ஸ்டிச்சு தான் வந்து பேஸு. ஸோ அந்த பேஸ்லேயே நம்ம வந்து எந்த நீடில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் வந்து நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து ஸ்பீட் கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் அதுதான். நம்மளுக்கு எந்த நீடில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்லோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து அது தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாவே எல்லா நீடிலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடணும். சிங்கிள் த்ரெட்டு, டபுள் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு இது 2லேயுமே மூணுலேயுமே வந்து எந்த நீடில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் மோட்டிவ் வந்துடுச்சு. ஸோ இப்போ தெரியும் அதனுடைய அந்த ஸ்டிச்சஸோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஹாஃப் வந்து எல்லோலையும் ஹாஃப் வந்து நேவி ப்ளூ மிக்ஸ்டுலேயும் இருக்குது நம்மளுக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு கலர்ஸ் இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது சேம் வந்து எனக்கு தோன்றது என்னென்னா கொடி டிசைனில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொடி டிசைன் வந்து சிங்கிள் செயின் போட மாட்டோம். ஸோ அந்த சிங்கிள் செயின் போடாததுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கூட அந்த மோட்டிஃபில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சூப்பராக இருக்குது. அந்த லைன் சூப்பராக வந்திருக்கு. அந்த எல்லோ ஷேடு வந்து நம்மளுக்கு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய மோட்டிவ் மேலேயே நம்ம வந்துட்டு இன்னொரு மோட்டிவ் போட போகிறோம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம உள்ள ஒரு மேங்கோ மோட்டிவ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சேம் வந்து இந்த நாட் போடுறது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த உள்ளே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்டாக நான் வந்து அந்த பென்சிலே கொஞ்சம் ஷார்ப்னரில் லைட்டாக ஷார்ப் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஹாஃப் இன்ச் ஆர் 1/4 இன்ச்சு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ அந்த 1/4 இன்ச் கேப்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த மேங்கோ மோட்டிவ் நம்ம உள் சைடு போடுவோம் இல்லையா அது வந்துடும். இதே மெத்தட் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தட் தான், இப்படியே பண்ணிக்கோங்க நீங்களும். சேம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் செயின் ஸ்டிச் தான். அந்த ஸ்டிச் வேறு இந்த ஸ்டிச் வேறு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தனித்தனியாக கூட பண்ணிக்கோங்க. சேம் வந்து பேக் செயின் ஸ்டிச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செயின் போட்டு ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டு திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த செயினுடைய கேப்பில் விட்டு மறுபடியும் ஒரு லாங் செயின். சேம் இது வந்து எனக்கு அந்த லாங் செயினே வராது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் போக போக எனக்கு ஷார்ட் செயின் ஆகிடும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் லாங் போடுறதுக்கு எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். ஸோ சேம் நம்ம ஒரு செயின் போட்டு லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஷார்ட் செயின் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒரு ஷார்ட் செயின். சேம் இதே தான் நம்ம திருப்பி பண்ணுறோம். ஒரு லாங் செயின் பாருங்கள், ஒரு லாங் செயின் போட்டு ஷார்ட் செயினுக்கு எடுத்து மறுபடியும் திருப்பி கொண்டு போய் ஒரு ஷார்ட் செயின். இந்த மாதிரி போடுறது எதனாலனா நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் போடுறோம் அப்படின்னா நார்மல் செயின் போடுறதுக்கும் ஒரு பேக் செயின் போடுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பேக் செயின் ஸ்டிச்சில் வந்து ஒவ்வொரு ஜாயின்லேயும் ஒரு முடிச்சு மாதிரி ஒரு டிசைன் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும். கொஞ்சம் லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ஒரு செயின் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த கனெக்ட் ஆகும், கொஞ்சம் அதிகமாகும் நம்மளுக்கு. அந்த தடிமன் அதிகமாகி அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி நம்மளுக்கு தெரியும்.
ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, லாங் செயின் போட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் செயின், சேம் அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். லாங் செயின் போட்டு ஷார்ட் செயின், லாங் செயின் போட்டு ஷார்ட் செயின் போட்டு அகெயின் ஒரு ஷார்ட் செயின், சேம் இதே தான். அந்த கர்வ்ஸ் வரும்போது நம்ம லைட்டாக அதை திருப்பணும். நம்மளுக்கு சில்க் த்ரெட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மறுபடியும் எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேம் அதே தான், லாங் செயின் போட்டு அகெயின் சேம் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நான் வந்து ஒரு நெக் லைனில் நிறைய, அதாவது ஒரு 2 நெக் லைனில் இது வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோஸில் போட்டதில் 2 நெக் லைன் வந்து நான் உங்களுக்கு இது போட்டிருப்பேன். மற்றபடி ரொம்ப டீப்பான இதுலெல்லாம் போட்டதில்லை. பட் இது மோட்டிஃபில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மோட்டிஃபில் போட்டோம் அப்படின்னா தான் அந்த கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நானே மோட்டிஃபில் போடாமல் லைனில் போட்டுட்டு உங்களை வந்து மோட்டிஃபில் போட சொல்கிறது வந்து கண்டிப்பாக அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுக்கே தோணும் எப்படி போடுறது, அவங்க ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டாங்களே அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு மோட்டிஃபில் போட்டிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நாட் போடுறது பாருங்கள். செகண்ட் ஸ்டிச்சை மேலே இழுத்து லைட்டாக கீழே நம்ம லைட்டாக இழுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை பிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டிச்சை இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துருச்சு. சேம் இதே தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2 டைப் ஆஃப், அதாவது 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டாச்சு. இந்த ஸ்டிச்சஸ்க்கும், அதாவது உள்ளே போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கும் வெளியே போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இம்போஸ்டாக தெரியும் பேக் செயின் ஸ்டிச்சு. அதாவது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட பேக் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்போஸ்டாக தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு லைன் கொடுத்த மாதிரியும், செகண்ட் ஸ்டிச் வந்து ஒரே டிசைனில் முடிச்சு போட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கோடி டிசைன்ஸில் மோட்டிஃபில் நம்ம ட்ரை பண்ணாவே, ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சை வந்து ஒரு சின்ன மோட்டிஃபில் வந்து ஃபில் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்மிங் வீடியோஸில் ட்ரை பண்ணலாம். இது முடிச்சா வந்திருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தொடும்போதே நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது. செயினுக்கும் வந்துட்டு செயின் பார்த்தா டபுள் கலர்லேயும், சேம் வந்து பேக் செயின் வந்து முடிச்சாவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மோட்டிவ்ஸில் டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் சேம் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரியான டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சேம் வந்து அசைன்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். சேம் இதுதான் அசைன்மெண்ட்டு. இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். சேம் வந்து மேங்கோ மோட்டிஃபையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரா பண்ணுறதுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இது மாதிரி டர்ன்ஸ் அண்ட் ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, பேக் செயின் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, டபுள் செயின் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். சேம் டைம் வந்து செயின் ஸ்டிச் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகிடும் உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் கர்வ்ஸ் எல்லாம் போடும்போது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டிசைனை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ப் எட்ஜஸ்க்காக. சேம் வந்து இந்த மேங்கோ மோட்டிஃபும் சேம் நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கிளாத்தில் நம்மளுக்கு சிக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்காக லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிக்காது. அழுத்தம் கொடுத்து திருப்பிடணும். அப்படியே எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு இதாகும். ஸோ வந்து 4 ஃபிங்கர்ஸை வந்துட்டு ஆப்போசிட்டில் வச்சுட்டு 1 ஃபிங்கரை மட்டும் நம்ம, அதாவது கட்டை விரலை மட்டும் வச்சுட்டு லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும். சேம் டைம் வந்து அது த்ரெட்டோடு எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மாட்டிக்காது. ஸோ துலிப் நீடில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் துலிப் நீடிலில் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அயன் நீடிலில் ட்ரை பண்ணுங்கள். அயன் நீடிலில் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. பிகாஸ் அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் கொடுக்கும். ஸோ ஸ்பீடுக்காகவாச்சும் அயன் நீடிலில் ட்ரை பண்ணுங்கள். சேம் இந்த அசைன்மெண்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்புகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.